வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸில் மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் தான். ஏற்கனவே இன்னும் ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ப்ளவுஸில் நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பற்றியான டிஸ்கஷன் இன்னும் முடியல, போயிட்டே இருக்குது. அதனால் அதனுடைய அடுத்த சீரீஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரியாமல் இருக்குது. 1 or 2 டேஸில் அதை ஃபைனல் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி தொடர்ச்சி கன்டினியூ பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கிடையில் இன்றைக்கி அதே ப்ளவுஸ் டிசைன் தான், ஆனால் சைஸ் ப்ளஸ் சைஸ். ஏன்னா நார்மலான பீப்புள்ஸ்க்கு ரெடிமேட் கார்மெண்ட் ஈஸியாக அமைஞ்சிடும். ஆனால் அந்த ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸும் ஃபிட்டிங்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்கெல்லாம் ஒரு டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது இந்த டுட்டோரியல் ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன் இப்போ நான் ப்ளவுஸ் வீட்டில் தைச்சிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி டெய்லரிங் ஷாப்பில் தைக்கிறாங்க, கொஞ்சம் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அளவில் வந்துட்டு இருக்குது. இதே நான் இப்போ திரும்ப நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. ப்ளவுஸில் பெரிய மார்க்கெட்டே இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு மணி கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ப்ளவுஸ் 2000, 2000, 3000, 4000, 5000 ரேஞ்செலாம் ப்ளவுஸுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அப்படின்னு அதில் இருக்குன்னா அதில் அந்த ஸ்டைலில் அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு அலாதையான ஒரு விருப்பம் இருக்குது. மேபி இன்றைக்கி ஆன்லைன் சேல்ஸில் ஆன்லைன் சேல்ஸு ரெடிமேடாக வாங்கிக்கிறது இருக்குது. சில இடங்களில் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ்லாம் இருக்குது. நாமளே ஒரு ஸ்டைலையும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு அந்த மாதிரி விருப்பம் டிசைனிங்லாம் பண்ணி ஆர்டர் பண்ணோம்னா அதை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இதுவும் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய கஸ்டமருக்கு ஒரு அக்யூரேட்டான ஃபிட்டு டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பேட்டர்ன் மேக்கிங் எல்லாமே தேவைப்படும். ஏன்னா இந்த கேடுங்கிறது ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. ஆனால் அதுவும் இந்த ரேஞ்சு அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் கஸ்டமைசேஷன் பண்ணுறவங்களுக்கும் இந்த கேடு பேட்டர்ன் மேக்கிங் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். அதனால தான் நான் இந்த டாப்பிக்கும் எடுத்து கவர் பண்ணி போயிட்டுருக்கோம். ரைட். அதே நேரத்தில் நம்ம இந்த ஒரு பேட்டர்னையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அவங்க ஹோம்மேட் பேட்டர்ன்ஸை ஹோம்மேடில் தைச்சிட்ருக்கவங்களுக்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது வேணும்னா கூட அவங்க எடுத்து அதை ஒரு ரெஃபரன்ஸ், அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, எது பெட்டராக இருக்குங்கிறது அவங்களுக்கு இன்னும் அவங்கள கோத்ரூ பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டாப்பிக் நான் மறுபடியும் ஒன் செகண்ட் ப்ளஸ் சைஸுங்கிற ஒரு சீரீஸில் நான் ஆரம்பிக்கிறேன். ப்ளஸ் சைஸ்க்குன்னே கொஞ்சம் டாபிக்ஸ் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. அதை பார்ப்போம். நார்மல் ப்ளஸ் சைஸ் அதுமாரி இருக்குது. ரைட். இப்போ நான் இதுக்கு ப்ளஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சைஸ் 52 இன்ச்சு பஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சைஸை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு ஜாக்கெட் ப்ளவுஸ். இப்போ இந்த ப்ளவுஸில் என்னென்ன லாஸ்ட் ப்ளவுஸ் ஒரு சிம்பிள் ப்ளவுஸாக இருக்கும். இதில் கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஸ்டைலிங்லாம் வச்சுருப்பேன். இது பேக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் நெக்குமா இருக்காமல் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். கேரில் என்ன மாதிரிலாம் பண்ண முடியும், கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ண முடியும். ஊருப்பட்ட சேல்ஸ் இருக்குது. நம்ம 1 by 1 அதை பற்றியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நான் ஒன்று ஒரு மாடல்லையும் சொல்லித்தரேன். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டபுள் டாட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது. பேக்கில் ஃப்ரண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் போர்ஷன். ஃப்ரண்ட்டு தான் ஃபிட்டிங் போர்ஷன். ஃப்ரண்ட்டில் நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கிறேன். இதில் டாட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஃபிட்டிங். அதுதான் பிரச்சனையே. இப்போ இந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா 2 டாட்ஸ் பிடிச்ச ப்ளவுஸ் இருக்குது, 3 டாட் ப்ளவுஸ் இருக்குது, 4 டாட் ப்ளவுஸும் இருக்குது. இப்போ இந்த ஸ்டைலுக்கு நான் 4 டாட் ப்ளவுஸு 4 டாட் போட்டால் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த இதில் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் 3 டாட் ப்ளவுஸ் காமிச்சிருப்பேன். அதனுடைய லிங்க்கும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விட்றேன். வேணுங்கிறவ அதையும் பார்த்துக்கோங்க. ரைட். இந்த 3 டாட் இந்த 4 டாட் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது சென்டர் டாட்டுங்க. நான் ஒரு டாட்டுக்கு பேர் கொடுத்துங்க. இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது சென்டர் ஃப்ரண்ட் டாட்னு பேர். இதுதான் அந்த கீழே வெயிஸ்டில் இருக்கு பாருங்க, வெயிஸ்ட் டாட்.
இதுதான் மெயின் டாட். நம்ம இந்த பஸ்ட்டை பொறுத்தவரை மெயின் டாட்னு சொல்லுவாங்க. இது வெயிஸ்ட் டாட், இது மெயினான ஒரு ஃபிட்டிங்கை கொடுக்கக்கூடிய டாட்டு. இது சைட் டாட்டு, இது ஆமூல் டாட்டு. இந்த சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஸ்ட் பாயிண்ட். இதுதான் எல்லா டாட்டும் அந்த பஸ்ட் பாயிண்ட்டை நோக்கி தான் வரும். இது டாட்டுக்காக இந்த ஒரு டிராயிங்காக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருப்பேன். இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் டாட் இதோட முடிஞ்சிடும். அதனுடைய இது ஃபோக்கஸிங் வந்து எல்லாமே இந்த பாயிண்ட்டை நோக்கி போகும். அதை ரெஃபர் பண்ணுறது தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் பேட்டர்ன் போடும்போது அந்த டாட் பிடிக்கிறலாம் முன்னாடி ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நின்றோம். நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரைஞ்சி வச்சுருக்கேன். பேட்டர்ன் போடும்போது அதை எங்கேயும் நின்றுருக்கு இன்னும் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேனல் தனியாக கொடுத்துருக்கேன். அதோடைய ஸ்லீவ் போர்ஷன் தனியாக இருக்குது. இப்போ இது எப்படி என்னென்ன அளக்கிற முறை எப்படின்னு பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க. ரைட், மேலேருந்து கீழே வரைக்கும் இது லென்த்து, இங்கேருந்து இது பஸ்ட்டு, ஷோல்டர். நீங்கள் ஷோல்டர் ஃபுல் ஷோல்டராக எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் ஷோல்டராகவும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இங்கேருந்து இது பேக் நெக் ட்ராப். இங்கேருந்து இது வந்து எடுத்துங்க, பேக் நெக் ட்ராப் எடுத்துங்க. இது பேக் தான். இது ஆமூல் ஸ்ட்ரைட்டு, ஆமூல் ஸ்ட்ரைட்டாக அளந்துக்கலாம், இல்லாட்டினா ஆமூல் கருவாக கூட அளந்துக்கலாம். அதான் உங்கள் விஷயம் தான். பேக்கு ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் பொறுத்தவரையில் டாட் எது என்னதான் இருந்தாலும் நம்ம அளக்கக்கூடியது செஸ்ட்டு தான். செஸ்ட்டு லென்த்துங்கிறது இங்கேருந்து ஃபுல்லாக அளக்கணும். இதை ஒட்டு வச்சுட்டு பார்த்து அளக்கணும். பேக் லென்த் இருந்தாலே போதும், ஃப்ரண்ட்டுக்கு நம்ம லென்த்துன்னு தேவையில்லை. ஆல்மோஸ்ட் பேக்கு பார்த்தாலே ஃப்ரண்ட்டுக்கு அதே தான், வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் மெஷர்மெண்ட்டு தேவையில்லை. ஸ்லீவை பொறுத்தவரையில் ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ்லையும் அளந்து காட்டிகிட்டு இருக்கேன். சேம் திங் தான் இதுலேயும். ஸ்லீவ் லென்த்து, இது பைசப்பு, ஸ்லீவ் ஓப்பன், அண்டர் ஆர்ம், இது வந்து ஆமூல் கர்வ், இது பேக் ஆமூலுக்குரிய கர்வ். இந்த நாச்சு எங்கே இருக்கோ அது ஃப்ரண்ட் ஆமூலுக்குரிய கர்வ். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது இந்த நல்லா காட்டிடுறேன். இந்த இது வரைக்கும் இது வந்து கேப் ஹைட். இதுதான் ஃபிட்டிங்கை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு. கேப் கட்டு, பைசப்னா ஒன்றும் இல்லை, நம்முடைய லூஸ், கையினுடைய லூஸ், செஸ்ட் மாதிரி. ஸ்லீவுக்கு வந்து செஸ்ட் மாதிரி அது. ரைட், அவ்வளோதான் இதில் கொடுக்குற மெஷர்மெண்ட் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் 52 இன்ச்சு பாடிக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் வேணுங்கிறத நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். 1 செகண்ட் ரீட் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து 52, ஃபஸ்ட்டு வந்து 52 இன்ச்சு, லென்த்து வந்து 15 இன்ச்சு, வெயிஸ்ட்டு 22 இன்ச்சு, ஆமூல் ஸ்ட்ரைட்டு 8 இன்ச்சு, நெக் வித் 9 இன்ச்சு, ஷோல்டர் 17 இன்ச்சு, பேக் நெக் ட்ராப் 11 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 7 இன்ச்சு, அப்புறம் ஸ்லீவ் லென்த்து 17 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் வந்து முக்கால் ஸ்லீவ் போட்டிருக்கேன், 3/4 ஸ்லீவ். ஸ்லீவ் ஓப்பன் 6 இன்ச்சு, பைசப் வந்து 15 இன்ச்சு. ஸோ அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த பேட்டர்ன் எப்படி ட்ராப் பண்ணலான்ட்டு ஆரம்பிக்கிறேன். பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுடைய லென்த்து 15 இன்ச்சு, பஸ்ட்டு வந்து 52 4ஆல் வகுத்தீங்கன்னா 13 இன்ச்சு, 13 இன்ச்சு கொடுத்து இங்கே வந்து லென்த்து 15.5, இது 13. ரைட், என்டர். மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க, நம்ம போட்டிருக்க மெஷர்மெண்ட். ரைட், ஓகே. வழக்கம் போல் இங்கேருந்து நெக் வித்
நெக் வித் 4 இன்ச்சு, பேக் நெக் ட்ராப் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 11 இன்ச்சு, இது கொஞ்சம் மாடல் ப்ளவுஸ்னால 11 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த நெக் வித்து, நெக் ட்ராப், நெக் வித்தெல்லாம் அஸ்பர் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பேக் நெக் ட்ராப் வந்து -11.5 எவ்வளோ தூரம் வருது. ஆல்ரைட். அப்புறம் ஷோல்டர் வந்து 17 இன்ச்சு, இங்கேருந்து ஃபுல் ஷோல்டர் எடுத்திருக்கேன். 17 இன்ச்சுக்கு அதில் பாதி 8 இன்ச்சு 8.5. ரைட். இங்கேருந்து ஆமோல் ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க, போதும். அப்புறம் ஆமோல் ஸ்ட்ரைட்டு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை ரெடியூஸ் பண்ணுறதா, நம்ம ரெகுலராக பண்ணுறதா 8.5. ரைட், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாயிண்டை ட்ராக் பண்ணி கரெக்டாக அதில் வச்சுருங்க. நம்ம டெம்பரரி லைனை டெலிட் பண்ணிக்கோங்க. ஆமோல் சீட்டுக்கு மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, அது அக்ராஸ் ஃப்ரண்ட் வேல்யூ வைக்கிறதுக்காக. ரைட். அது மாதிரி பேக்கை இந்த பாயிண்ட் தேவையில்ல டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து வெயிஸ்ட் அளவு வந்து 22 வேணும், அதனால் 11 வச்சணும், -11. ஸோ அவ்வளோதான், பேக்குக்கு தேவையான மெஷர்மெண்ட் வச்சாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் வந்து 8 வச்சுருக்கோம், அதனால் ஆமோல் சீட்டு அதே 8 வைப்போம். ஏன்னா ப்ளஸ் சைஸ்னால ரொம்ப நீங்கள் உள்ளே கொண்டு வராதீங்க. கொஞ்சம் ஆமோலை வந்து ஃப்ரீயாகவே விடுங்க, ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப டைட்டாலாம் ஆனால் ப்ளஸ் சைஸ் பொறுத்தவரையில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போட்டுவிடும். பேக்கு சொல்ல போனால் பேக்குன்னு கொஞ்சம் இதை விட ஒரு 6 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கிட்டதே நல்லது ஷோல்டரோட. அவ்வளோதான், பேக் ஆமோல்ஸ் போல் இருந்தால் போதும், ரொம்ப லிமிட்டாக. ஃப்ரண்ட்டு பேக் இது வந்து டிசைன் வந்து லாஸ்ட்டில் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ அதுக்கப்புறம் இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வரும், அந்த டாட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு பிடிக்க வேண்டி வரும், அதனால் 1 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிவிட்டு என்னோடய மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். டிவைட் பண்ணி டிவைட். ஓகே, டாட் அப்ளை பண்ணிடலாம், டேரெக்டாகவே டாட் அப்ளை பண்ணிடலாமெல்லாம் மொத்தமாக டாட்டை பே கொடுத்துருவோம். சிங்கிள் பாயிண்ட் டாட் எடுத்துக்கோங்க, எடுத்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், கொடுத்துட்டு இங்கே டாட்டோடைய டெப்த்து எவ்வளோ பிடிக்குன்னு கேட்கும். நான் ஒரு 1 இன்ச்சு பேக்கில் 2 பக்கம் வந்து ஆஃப் இன்ச்சு அதுவே டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ டாட்டோடைய லென்த் எவ்வளோ வேணும்னு கேட்கும். நான் இதோடைய ப்ளஸ் சைஸ்னால ஒரு 4 இன்ச்சு பிடிப்போம், 4 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். மற்றதுக்கெல்லாம் ஒரு 3.5 பிடிக்கலாம், 4 இன்ச்சாக பிடிச்சிக்கலாம். வெல்டெட் கொடுத்துருங்க, கொடுத்து டாட் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பேக். ரைட்டுங்களா? ரைட். இதை வந்து அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் எடுத்துக்கோங்க, காப்பி பேஸ்ட். இதை வந்து நான் பேக்னே போட்டு வச்சுக்கிறேன். பேக் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு அந்த டாட்லாம் தேவையில்லை, அதனால் அப்போயே ட்ரேஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை டெலிட் பண்ணால் முடிஞ்சிடும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டுக்கு இங்கே ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் தேவையில்லை. எக்ஸாக்ட் வேஸ்ட் எவ்வளோ வேணும்னா 11 தான் வேணும், அந்த 11 இருந்தால் போதும். என்ன
நான் இப்போ ஃப்ரண்ட்டோடைய டாட் வேறு, பேக்குடைய டாட் வேறு, அதனால் அதை கரெக்ட் அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து நமக்கு எவ்வளோ வந்து 7 இன்ச்சு வேணும். இதை 7ஆக மாற்றிடுறேன். எவ்வளோ தான் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வரும். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் கர்வ் எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் நெக்கை நீங்கள் பண்ணிக்கோங்க. பா மாதிரியோ யூ மாதிரியோ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரைட், நான் ஒரு பா ஷேப்பில் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட் ஆர்மோல் வந்து பேக்கோட 1/2 இன்ச்சு உள்ளே இருக்கணும். சாரி, நல்லா டெப்த்தாக இருக்கணும். மைனஸ் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளக்கு. அடுத்து இந்த டெப்த்தை நல்லா டெப்த்தாக பண்ணிக்கோங்க கொஞ்சம். அவ்வளோதான். ஆல்ரைட், போதும். சேவ் பண்ணிக்கோங்க. போயிட்டு ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ். ரைட், சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸ்லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டாட் அப்ளிகேஷன் வரலாம். ஸ்லீவ் லென்த்து 3/4 ஸ்லீவு, அதனால் 17 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸ்லீவ் லூஸ் இல்லாட்டா பைசப், அது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. 15 இன்ச்சு வேணும் மொத்தம், அதில் பாதி 7.5. ஆல்ரைட். அடுத்தபடியாக ஸ்லீவ் ஓப்பன் 6 இன்ச்சு வேணும் ஃபுல் ரவுண்டில், அது பாதினால சரி ஃபுல் ரவுண்டில் 12 இன்ச்சு வேணும், அதனால் பாதி வந்து 6 இன்ச்சு. ரைட் பண்ணியாச்சு. அடுத்தபடி என்ன பண்ணணும்னா, இங்கே இருந்து கேப் கட், இது ப்ளஸ் சைஸ்னால வந்து கேப் கட்டு ஒரு 5 இன்ச்சு வைங்க. 5 இன்ச்சு வரைக்கும் தேவைப்படும். அவங்க அந்த பாடியோட ஆம்பளுக்கு சுற்றி வரும். ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் தேவைப்படும். அப்போ வச்சு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து வரது மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஆல்ரைட், இப்போ அவ்வளோதான். அப்படியே கர்வ் பண்ணி பார்ப்போம். 90 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கர்வ் வந்து ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க. ப்ளஸ் சைஸ்னால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் கர்வ். இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பேக்குடைய ஸ்லீவு, பேக்கோடைய ஆமோலுக்கும் ஸ்லீவுடைய கர்வுக்கும் மீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 9.39 வருது. நமக்கு ஸ்லீவில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் கரெக்டாக வருதுங்க. 9.39 வருது. 9.34 வந்து சார் ஒரு 2-3 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இது ஒரு காப்பி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஷேப் எடுத்துருவோம் தான். இந்த ஷேப் இதை பிடிச்சி உள்ள ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரைட், சரியாக வரும். இதை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவும் ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் இதை வச்சு பார்த்துக்கோங்க. தூக்கி மேலே வச்சுட்டு இந்த ஸ்லீவனுடைய இதை வச்சு பாருங்கள். இது மற்ற ஸ்லீவ் மாதிரி ரொம்பலாம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கணும். ரொம்ப டைட் ஃபிட்டாக
ப்ளஸ் சைஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணோம்னா போடுறது சிரமப்படுவாங்க. அதனால் ஷேப்ஸுமே நான் ரொம்ப டெப்த்தால் எதுவும் கொடுக்கல, நம்ம நார்மல் ஷேப் மாதிரி நம்ம மைல்டு ஷேப் தான் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நாச்சஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஹெட் நாச்சு, அதுமாதிரி ஃப்ரண்ட் நாச்சு இங்கே போனோம். கொடுத்துட்டு இங்கே டிஸ்டன்ஸ் ஒரு 3 இன்ச்சு இதில் ஃப்ரண்ட்டில் வரணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட் நாச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், இது ஸ்லீவ் நேம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. சரி, இது ஸ்லீவ் முடிஞ்சது. அடுத்தபடியாக இப்போ வந்து நம்ம எல்லாமே பேக்கில் அந்த ஸ்டைலிங் மட்டும் போட வேண்டிய இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு டாட்டுக்கு பேக்கை ஸ்டைலிங் முடிச்சிடலாம். பேக் ஸ்டைலிங் நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். ஒரு நெக்கு கருவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு நிமிஷம், நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். நல்லா லுக்காக பார்த்துட்டே பண்ணலாம். ஆல்ரைட், ஒரு நெக் டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், போதும், எனக்கான ஒரு நெக் ஷேப் வந்திருக்குது. ஆல்ரைட், அடுத்தபடியாக இந்த நெக்குக்கு வந்து நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே இந்த இடத்துல வந்து ரொம்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. நல்லா அகலமாகவும் ஆழமாகவும் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ அகலமாக இருக்குது, நலமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஓப்பன் வியர் பண்ணும்போது விரிஞ்சிக்கிட்டு நழுவிக்கிட்டே போகும். ஷோல்டரை விட்டு வெளியில் போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி கொடுத்துருவாங்க. நாட் போட்டு கட்டிட்டாங்கன்னா அது விரிஞ்சிட்டு போகாமல் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஸ்டைலிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் செக்யூராகவும் இருக்கும். அதுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல ஒரு பேண்டு மாதிரி கொடுக்கலாம். நிறைய இப்போ பண்ணுறாங்க, நிறைய டிசைன்ஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம சின்னதாக ஒரு டிசைன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதாக பேண்டு மாதிரி பண்ணுறோம். ஒரு 1 இன்ச்சுக்கு பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக நெக் வித் எவ்வளோ வச்சோம், 9 வச்சோமா. அதில் வந்து ஒரு 4 இன்ச்சு ஹைட்டு 4 இன்ச்சு வச்சுட்டு ஒரு ஸ்கொயராக போட்டுட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த பேட்டர்னை தூக்கி கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சுருவோம். வச்சுட்டு இதை நகட்டிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ எங்கே வைக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இடத்துல வைக்கலான்னு நினைக்கிறேன். அஸ்பர் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஸ்டைலிங் தான், அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி, ரைட், எங்கே நான் வைக்கலாம்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். அப்போ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கட்டும், வச்சு தச்சா சரியாக வந்துடும். இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் வைப்போம். சம்திங் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இதை ஒரு 1.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணுவோம். இதை கர்வாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி சம்திங் ரைட் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ஏதாவது பீட்ஸ் கிட்ஸு தொங்க விட்டிங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரி ரைட், இந்த மாதிரி பீட்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல வந்து ரவுண்டாக வேணுங்கிற வச்சுக்கலாம். இல்லை இதில் எனக்கு ஏதாவது இதே மாதிரி ஒரு டிசைன் வேணுன்னா கூட பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சம்திங் இது ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டு இதையும் வந்து -1.5 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் கிடைக்கும். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஆல்ரைட். ஸோ இது பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இங்கே அகலம் ஜாஸ்தியாக இருக்கனால நான் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன். இன்னும் கூட நீங்கள் பண்ணணும்னா இன்னொரு 0.5 போட்டு பாருங்கள். வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் டிசைன்ஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், போதும். அவ்வளோதாங்க பேக்கு. அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க. பேக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆகலாது. ஏன்னா மேலே அதுக்கு பேட்ச் மாதிரி தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு மேலே இந்த இடத்த வச்சு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஆல்ரைட், பேக் ஏரியா முடிஞ்சது. இன்னும் ஃப்ரண்ட்டில் டாட் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது பேக்கை பொறுத்தவரை. இன்னும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வேலை நமக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் பண்ணி பிரிச்சிடும். இப்போயே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு, சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு பேண்டு. பாட்டம் தான் பிடிக்கும். நம்ம பஸ்ட்டு கீழே வந்து அந்த பேண்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் லைன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. போயிட்டு லிக்விட் பீஸ் எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கானது கிடச்சிருச்சு. ரெண்டையும் லிங்க்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அதில் வந்து டிராஃப்ட் பண்ணி பிரிச்சுட்டோம். இப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு தேவைப்படாது, என்ன வச்சுக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்லை நினைக்கிறேன், டெலீட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இங்கே தான் வேலை. இது வந்து ப்ளஸ் சைஸ் உமன். ப்ளஸ் சைஸ் இதில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை பற்றி நம்ம பேச ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் மேக்கிங்குடைய சீக்ரெட்டே வந்து கரெக்டாக நீங்கள் பஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கரெக்டான அலவன்ஸும் டாட்ஸு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா பஸ்ட் பொசிஷன் ப்ளஸ் வந்து பஸ்டுடைய டிஸ்டன்ஸ் அதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக அது 2 மெஷர்மெண்ட்டு தேவைப்படும். இப்போ இதை பொறுத்தவரையில் பஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு வரும் மேலே இருந்து. அப்போ நான் வந்து ஒரு
ஃபஸ்ட்டு பொசிஷன் பாயிண்ட் முதல்ல வச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து செட் ஆரிஜின் பண்ணிக்கிட்டோம்னா தான் இங்கேருந்து வைக்க போகிறேன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வைக்க போகிறேன். ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வைங்க, வச்ச உடனே இங்கே பொசிஷன் வந்துடும். ஸோ இங்கே வந்து எவ்வளோனா 10.5 இன்ச்சுக்கு இதை மாற்ற போகிறேன். இதுதாங்க மேலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். அதே நேரத்தில் சென்டர்லேருந்து எவ்வளோ இருக்குதா, சென்டர்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தான் 2 பஸ்ட் பாயிண்ட் கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அதை சுற்றி நம்ம டாட்டை கரெக்டாக மேனிபுலேட் பண்ண முடியும். ஆல்ரைட், இது வச்சாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டை செட் ஆரிஜினாக வச்சுட்டு இப்போ இதனுடைய வேல்யூ இங்கேருந்து எவ்வளோன்னு செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4.5 இன்ச்சு 4 இருக்குது. நமக்கு இந்த ப்ளஸ் சைஸை பொறுத்தவரையில் பர்டிகுலர் எந்த சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 பாதி 4.25. ரைட், இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு பொசிஷன். கரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் பாயிண்ட் இருக்குது. இப்போ இதை சுற்றி தான் நம்ம வந்து டாட்டை வந்து மேனிபுலேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். முடித்த உடனே இந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம செட் ஆரிஜினை மாற்றிக்கோங்க. இதை சுற்றி தான் பாயிண்ட் வைக்கும். அதனால இப்போ நமக்கு இதுதான் பாயிண்ட், மெயின் பாயிண்ட். ரைட், ஃபர்ஸ்ட் சென்டர் ஃப்ரண்ட் டாட் கூடிய பொசிஷன். சென்டர் ஃப்ரண்ட் டாட் எங்கே பிடிக்க போகிறோங்கிறது தான். சென்டர் ஃப்ரண்ட் டாட் இப்போ வந்து ரேண்டம் ஒரு பாயிண்ட் வைங்க. வச்ச உடனே இதிலிருந்து கரெக்டாக மிடில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பொசிஷன் கரெக்டாக இங்கேருந்து மிடில் பாயிண்ட் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைங்க. வேஸ்ட், இதை வேஸ்ட் டாட் வைக்கக்கூடிய பாயிண்ட். இதை 0 பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரைட்டுங்களா? ரைட், இதை வச்சாச்சு. அப்புறம் இப்போ தான் நான் வந்து இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நம்ம 4 டாட் ஆப்ரேட் பண்ண போகிறோம். 3 டாட், இது ஒரு டாட்டுக்கு, இது 2வது டாட்டுக்கு, 3வது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மிடில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 போர்ஷனாக பிடிச்சிருக்கேன், வெயிட் பண்ணிட்டேன். ரைட், இது சைட் டாட் வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டேன். அடுத்தது ஆமூல் ஒரு டாட் பிரிக்க போகிறேன். இந்த ஆமூல பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், இதை டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். ஆமூலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட்டு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 52 இன்ச்சு பெஸ்ட்டு. அதை வந்து நான் 12ஆல் டிவைட் பண்ணணுன்னா டிவைட் பண்ணி பார்த்துடலாம். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி 52 டிவைடட் பை 12ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4.3 கிடைக்கும். ஸோ இந்த 4.3 தான் இந்த ஆமூல் பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதில் இருந்து பாயிண்ட் -4.3. ரைட், இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு டாட் பாயிண்ட், ஆமூல் டாட் பாயிண்ட் பொசிஷன். ஸோ 4 டாட் கூடிய பொசிஷன் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட், இப்போ டேரெக்டாக டாட் அப்ளை பண்ண போயிடலாம். டாட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ஒரு 1 இன்ச்சு கீழே டவுன் பண்ணிங்க. ஷேப்பிங்காக ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும். கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ ஃபஸ்ட் எப்பயுமே வந்து இந்த வேஸ்ட் டாட்டை ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் டாட் தான் ரொம்ப முக்கியமான டாட். இது வந்து என்ன சொல்கிறது, பெரிய டாட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பஸ்ட் ஏரியா வந்து ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அந்த ஹை பாயிண்ட் போய் சடனாக வந்து டவுன் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ இதுதான் அந்த கப் ஏரியா வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஏரியா. அதனால தான் இந்த டாட்டை வந்து மெயின் டாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சைடில் நீங்கள் வர்றத கூட சப்போர்ட் டாட்ஸ். ஸோ இந்த மெயின் டாட்டை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரைட், இப்போ எப்படி பண்ணிடலாம். டாட் ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து 4 பாயிண்ட் டாட்டு, 3 பாயிண்ட் டாட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த பாயிண்டில் டாட்
வேணும்னா இந்த பாட்டில் எனக்கு டாட் வேணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னா இதையும் ஃபிக்ஸ்டாக கொடுக்குறேன். இது ஏன் கொடுக்குறேன்னா ஷோல்டர் ப்ளஸ் ஆர்மோல் இந்த 2 போர்ஷனையும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது இந்த டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அடுத்தது இந்த டாட்னுடைய லென்த்து எவ்வளோ வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாட்டில் டேரெக்டாக எவ்வளோ லென்த் வேணாலும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு எந்த பாயிண்ட்டை நோக்கி வேணும் செகண்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதுதான் என்னுடைய டாட். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டை நோக்கி தான் எனக்கு எல்லா டாட்டும் ஆப்ரேட் ஆகணும். அதனால ஃபஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் ஆனோடனே இப்போ டாட்டுடைய லென்த் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து 3.54 இருக்குது. எப்பயுமே டாட் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சிங்கன்னா ரொம்ப அக்லி ஆயிரும். ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தள்ளி தான் இருக்கணும் அந்த பாயிண்ட் டாட் பிடிக்கிறது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு வேணால் கம்மி பிடிக்கலாம். 2.25 பிடிக்கலாம். 2.25 எங்கே பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்துடும். இப்போ இங்கே இந்த பெரிய டாட்டு எவ்வளோ இன்டேக் பிடிக்கிறீங்க துணி பிடிக்கிறீங்கிறது தான் கொடுக்கணும். நான் வந்து உள்ளக்கு இன்டேக் எடுக்கிறது மொத்தமாக ஒரு 1.5 இன்ச்சு பிடிக்க போகிறேன். 1.5 இன்ச்சு பிடிக்க போகிறோம். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ தூரம் விரைஞ்சிடும். வெல்டெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டாட் ஓப்பனில் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். கொடுத்துருங்க. அவ்வளோதான், டாட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு டாட் முடிஞ்சிருச்சுங்க. வேஸ்ட் டாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நம்ம சென்டர் ஃப்ரண்ட்டில் இருக்க டாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. டாட் எந்த இடத்துல டாட் ஓப்பன் பண்ணணும், எந்த ஏரியாவை நீங்கள் ஃபிக்ஸாக வைக்க போகிறீங்கன்னா நான் அதே சேம் ஏரியாவை ஃபிக்ஸாக வச்சுக்கிறேன். ஷோல்டர் ப்ளஸ் ஆர்மோல் ஏரியாவை ஃபிக்ஸாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம டாட்டுடைய லென்த்து இவ்வளோ தூரம் வரணும். எனக்கு டாட்டுடைய லென்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5.5 பக்கமாக இருக்குது. நான் வந்து ஒரு 3.5 வச்சுக்கலாம். 3.5 இல்லை ஒரு 3.25 கூட வச்சுக்கலாம். அது நியரஸ்ட்டாக வரணும். அது ரொம்ப போய் முட்டிடக்கூடாது. அதான் பாயிண்ட். ரைட், நெக்ஸ்ட் கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு இப்போ டாட் டெப்த் எவ்வளோ பிடிக்கிறீங்க பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா பேட்டர்ன் நம்மளுக்கு எந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிடும். வெல்டெட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். கிளாக்ஸ் கவுண்டர் கிளாக்ஸ் இது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ உங்களுக்கு எனக்கு இந்த டாட் முடிஞ்சது. அடுத்தபடியாக சைட் டாட் அதேமாதிரி சைட் டாட் 1 இன்ச்சு, ஆர்மோல் டாட் 1 இன்ச்சு பிடிக்க போகிறோம். இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த சைட் டாட்டுக்கு வந்து நான் இதுவும் இந்த 2 ஏரியாவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக இது வரைக்கும் வரக்கூடாது. நல்லா வந்து இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு பின்னாடியே இருக்கலாம். கிட்டத்தட்ட 8.3 இருக்குது. 8.3 நான் ஒரு 6 இன்ச்சு கொடுத்து பார்க்குறேன். 6 இன்ச்சு இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு 1 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா அந்த டாட் வரைஞ்சிடும். வேலிடேட் கொடுத்துருங்க. கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சைட் டாட் முடிஞ்சது. அடுத்து ஆர்மோல் டாட்டை பொறுத்தவரையில் சிங்கிள் பாயிண்ட் டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டாட் என்ன கேட்குதுன்னா எவ்வளோ பிடிக்க போகிறேன்னு கேட்கும். நான் 1 இன்ச்சு கொடுக்குறேன். 2 பக்கம் 1/2 இன்ச்சுக்கு இது வந்துடும். நெக்ஸ்ட் டாட்டுடைய டாட் லென்த் எவ்வளோ தூரம் பிடிக்க போகிறேன்னு இருக்கும். நான் செகண்ட் ஆப்ஷன் எடுத்து இது வரைக்கும் வரணும். என்னோடய டேரெக்ஷன் சொல்கிறேன். இது வரைக்கும் பிடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 6.8 இன்ச்சு வருது. நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஒரு 5.5 இல்லைன்னா ஒரு 5 கூட வைங்க. ஏன்னா இந்த சைடு டாட்டு எவ்வளோ தூரம் வருது பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலண்ட்டாக வந்தாலே போதும். ரவுண்டாக சைடு டாட்டுக்கு வேலிடேட் கொடுத்துட்டு
இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ அவ்வளோதான், நம்ம டாட் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் டாட்டு விஷயம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணணும். இந்த இடத்த நெக்கு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 6 இன்ச்சு உள்ள தள்ளிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்னும் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நல்லா கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேஸ்ட் கீழே வேஸ்ட் பேண்ட் இருக்குங்களா, அதை ஷேப் பண்ணிக்கோங்க. மேலே ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த பகுதி வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால் அந்த ஃப்ளாட் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து மட்டும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தைச்சி முடிச்ச பிறகு. எல்லாமே ஃபிட்டிங் எந்தெந்த இடத்துல எவ்வளோ வச்சா நல்லா இருக்குங்கிறது தான். ஆல்ரைட், முடிஞ்சதுங்க. பேக் முடிஞ்சது, ஃப்ரண்ட் முடிஞ்சது, ஸ்லீவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்படிதான் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் மேலே தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தாது. இந்த ஆமாவில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த அப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் டாட்லாம் பிடிச்சி வரும்போது கரெக்டாக ஃபிட் ஆகி உட்காந்துக்கிறோம் உங்களுக்கு. போதும். இப்போ நம்ம அலவன்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சுற்றி ஃபர்ஸ்ட் பேக் அலவன்ஸ் டூல் ஆன் பண்ணுங்க. அலவன்ஸ் டூல் ஆன் பண்ணி எல்லா பக்கமும் அலவன்ஸ் பண்ணும். இந்த இடத்துல தேவையில்லை நம்மளுக்கு. ஜீரோ பண்ணிடுங்க. இங்கேயும் தேவையில்லை. இன்னும் ஃபோல்டு லைனு அலவன்ஸ் தேவையில்லை. ஸோ இதுக்கெல்லாமே வந்து தைச்சி அட்டாச் பண்ணுறதுக்கு அலவன்ஸ் தேவை. எங்கேயும் அட்டாச் பண்ணுறதுக்கு அலவன்ஸ் தேவை. இந்த சைடில் வந்து எப்பயுமே ஒரு 1 இன்ச் கொடுத்துக்குங்க. 1 இன்ச் டாலரன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய யூசர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துங்க. பேக் கீழே 1 இன்ச்சு கீழே வந்து உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு அலவன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா சுற்றி 1 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது தைக்கிறதுக்கு. இந்த இடத்துல பொதுவாக நம்ம சைடில் அலவன்ஸ் மட்டும் 1 இன்ச் ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், சைடு மட்டும் 1 இன்ச், மற்றெல்லாம் ஒரு சென்டிமீட்டர். ஸ்லீவுக்கு எல்லாம் சுற்றி 1 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. இந்த சைடு, ஏன்னா இந்த சைடு ஆமூல் ஜாயிண்ட் வரும்போது இந்த சைடு லூஸ், அங்கே மட்டும் ஒரு 1 இன்ச்சு. இந்த சைடும் 1 இன்ச் போதுமானது. அதே மாதிரி வேஸ்ட் பேண்டுக்கும் சேம் தான். இந்த இடத்துல மட்டும் 1 இன்ச், மற்றதெல்லாம் 1 சென்டிமீட்டர் தான். ஆல்ரைட், அவ்வளோதான். இன்னைக்கு நம்முடைய பேட்டர்ன் வெற்றிகரமாக முடிஞ்சது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமும் ரொம்ப அதிகமான டைம் எடுத்துகிட்டு வந்த கிளாஸ்க்கு. இதனுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
இதனுடைய தொடர்ச்சியான எக்ஸ்ப்ளனேஷன் கன்டினியூ பண்ணலாம். இப்போ என்னுடைய பேட்டர்ன் ஃபைலில் உங்களுக்கு பிடிஎஃப் காப்பியாக உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதை வந்து வீட்டில் வந்து பிரிண்ட் போடுறது, அந்த மாதிரி A4 ஷீட்டில் பிரிண்ட் போட்டு எடுக்கிறது எப்படின்னு மாதிரி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த மெத்தட் பிரகாரம் பிரிண்ட் போட்டு உங்கள் ரெஃபரன்ஸ் காப்பியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும்னா சேஞ்சஸ் பண்ணி ரெடி பண்ணி உங்கள் ஃபிட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து தான் அடுத்த ஃபேஷன் எப்படி இப்படிலாம் கொண்டு போகணுங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் ஃபேஷன் ஜாக்கெட் எல்லாம் போகும். ஓகே நண்பர்களே, இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.